வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ருட்டீனை தான் vlog-ஆ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஈவினிங் பாப்பா தூங்கி எழுந்ததும் பாப்பா வெளில கொண்டாந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பயுமே ஈவினிங் டெய்லி வாசலில் வைப்போம், அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல, அதுக்காக வாசலில் வைக்கிறதுக்கு முன்னாடி வாசல் தெளிப்பேன். ஏன்னா நம்ம வாசல் மண் வாசலுங்கிறதுனால காற்றடிச்சிதுன்னா புழுதி எல்லாம் பறக்கும், அது கண்ணில் வந்து படும். நமக்கு கண்ணில் புழுதி பட்டாலே ரொம்ப உறுத்தும். குழந்தைங்களுக்கெல்லாம் பட்டா அவங்களுக்குலாம் அது சொல்ல தெரியாது இல்லையா? அதனால் பாப்பா வைக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே வாசலுக்கு தண்ணி தெளிச்சிட்டு தான் வைப்பேன். தண்ணி தெளிச்சிட்டு கட்டெல்லாம் கொண்டாந்து போட்டு பாப்பாவுக்கு அவளோட பொம்மை ஒரு 4 பொம்மை விளையாடுறதுக்காக வச்சுருந்தேன். பொம்மை இருந்தாலுமே அவள் ஒரு பக்கம் இருக்க மாட்டாள், இதுக்கும் அதுக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாள். நம்ம அது கீழே விழுகாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நானும் அம்மாவும் பாப்பா கூட விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருந்துச்சு, நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு வழியாக பேசி முடிவு பண்ணி, சரி ரொம்ப நாள் ஆகுது பூரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பூரி செய்யலாம் தான் முடிவு பண்ணி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா பாப்பா பார்த்துக்கிட்டேன், நான் போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சுட்டு, ஓகே வெங்காய தக்காளிலாம் நம்ம வெளில உட்காந்து அரிஞ்சிக்கலாம், கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும், உள்ளனா ரொம்ப வேக்கும் அப்படின்னு சொல்லி வெளில எடுத்தாந்து வச்சு வெங்காயம்லாம் உளிச்சிட்டு, அது கொஞ்சம் அந்த கருப்பு கருப்பாக இருக்கும்ல வெங்காயம். முன்னெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் அந்த மாதிரி கருப்பு கருப்பாக வெங்காயத்தில் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு வெங்காயத்தில் லைட்டாக இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் பளிச்சுன்னு ஒரு வெங்காயம் இருக்குனாலே அதிசயமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப எல்லா வெங்காயத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அதெல்லாம் கழுவிட்டு அம்மா பூ பொறிச்சிட்டு இருந்தாங்க. நான் அது வரைக்கும் நான் பாப்பா வச்சுருந்தேன். பூ ரொம்ப நேரம் செடியிலே இருந்துச்சுன்னா வெடிச்சிடும் இல்லையா? அதனால் அம்மா பூ பொறிக்க போயிட்டாங்க. நான் பாப்பா கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்தேன். எப்பயுமே பூ அப்பா பொறிச்சு கொடுப்பாரு ஈவினிங். இன்றைக்கி அப்பா கொஞ்சம் வெளில போயிட்டாங்க. அதனால நானும் அம்மா வந்து அதெல்லாம் பார்த்துட்டு வச்சுட்ருந்தோம். அப்புறம் அம்மா வந்தோடனே பாப்பாவை அம்மாட்ட விட்டுட்டு நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கழுவி வச்சுருந்தா சரி அரிஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சிட்டு இருந்தேன். அம்மா பாவம் பாப்பாவை பார்த்துட்டு அவள் வேறு கட்டலில் இதுக்கும் அதுக்கும் ஓடுறா. கொஞ்சம் அவங்க சமாளிச்சுட்டு தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. பூவெல்லாம் நிறைய பூவை எடுத்து பிச்சு கசக்கி போட்டுட்டா. அப்புறம் ஒரு சேர் கொண்டாந்து வச்சு அந்த சேர் மேலே பூவு டப்பா அதெல்லாம் சேர் மேலே வச்சு தான் கட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த வேலை முடிச்சுட்டு நான் ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ போகும்போதே கொடுத்துட சொல்லிட்டு தான் போனார். அது அந்த அன்னைக்கு போட்ட குட்டி. ஒரு 2 நாளைக்காவது நம்ம கொஞ்சம் ஸ்டெடியாக பிடிச்சிருக்கணும். குட்டியால் ஸ்டெடியாக நிற்க முடியாது இல்லையா? அதனால் பேலன்ஸ் இருக்காதுன்னு நம்ம தான் பிடிச்சிக்கணும். அது குட்டி சரி ஒவ்வொரு குட்டிக்காக கொடுக்கலாம், 2 குட்டிக்கே நல்லா அட் டைமில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு ஒவ்வொரு குட்டியாக எடுத்து கொடுக்கலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆடு வேற அதுவும் புதுசு இல்லையா? அதனால் அதால் பால் கொடுக்கும்போது ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்ருச்சு. கட்டுத்தரையே 4 சுற்றிருச்சு. நானும் ஆட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். இந்த பின்னாடி இருக்க ஆடு வேற முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இந்த பூவெல்லாம் பிடிச்சி ஒரே ஒரு முழத்துக்கு பூ நீண்டுக்குச்சு. அதெல்லாம் சமாளிச்சுட்டு அப்புறம் சரி இன்னொரு குட்டி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். பாதியிலேயே அப்பா வந்துட்டாங்க. சரின்ட்டு அப்பாட்ட மீதி பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் ஆட்டை கொடுத்துட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு நம்ம அது பூரிக்கு வேக போட்டிருந்தது, அது ஆவி அடங்கிருச்சு. ஆனால் அந்த சூடு இருந்துச்சு, ரொம்ப சூடு. அந்த தோல் உளிக்கங்காட்டி வெயிட் பண்ணி ரெடி பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை, லேட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையிலத்துக்கும் மாவர மாதிரி தான் குழம்பு எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தேன். சரி காலையிலே ஃப்ரெஷ்ஷாக மாவு பசஞ்சு காலையில் போட்டுக்கலாம், குழம்பு மட்டும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு பூரி வச்சுருந்தேன். பூரிக்கு நான் எப்பயுமே சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு பசஞ்சேன் அப்படின்னா இது கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அது எப்பயுமே 1 or 2 ஸ்பூன்ஸ் போடுவேன். எனக்கு அது அந்த மாதிரி ஒரு ஃபீல், நம்ம அது போட்டு பிசையும் போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். மாவும் நல்லா இலக்கமாக இருக்கும். நம்ம சப்பாத்தி பூரியெல்லாம் அதை பிச்சு சாப்பிடும்போது அதுவுமே ஹார்டாக இல்லாமல் ரொம்ப இலக்கமாக இருக்கும். நான் அதனால எப்பயுமே சப்பாத்திக்கு பூரிக்கு 2க்குமே மாவு பிசையும் போது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவேன். என்ன மாதிரி யாராவது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பை.